மன உறுதி என்ற தலைப்பில் இன்றைக்கி கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கருவி மனம். மனம்தான் மனிதன். மனம் இருப்பதனால அவனுக்கு மனிதன்னு பேர். மிருகத்துக்கு மனம் இருக்குதான்னா மிருகத்துக்கு மனம் இருக்கிறது. அப்புறம் மனிதனுக்கு மட்டும் ஏன் அவனுக்கு மனசுங்கிறத வச்சுருக்கன்னா, அவன் மனசில் இன்னொரு அம்சமும் கூட இருக்குது, புத்தின்னு ஒன்று இருக்குது. மிருகங்களுக்கு புத்தி கிடையாது. இப்போ சில சொற்களை நம்ம தெளிவுபடுத்திக்குவோம். இந்த மனம் என்ற ஒரு தொகுப்பில் 4 விஷயம் இருக்குது. அந்த 4 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம கையாள முடியும். இப்போ மனம்ங்கிறதுல என்னென்ன இருக்குதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். மனம் என்பது அந்தக்காரணம்னு சொல்கிறாங்க. அந்தன்னா உள்ள, அந்தர்ல அந்த அப்படின்னா உள்ள, கரணம்னா கருவி, கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவர், அந்த மாதிரியான இது ஒரு கருவி. செல்ஃபோன் மாதிரி ஒன்று, இது உள்ளே இருக்கிற செல்ஃபோன். அதனால் அந்த கரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் இதுக்கு நல்ல வார்த்தை இருக்குது, உள்ளம். ஏன்னா உள்ளே இருக்கிறதுனால. இப்போ நமக்கெல்லாம் நம்ம வாழ்வதே மனசை வச்சு தான். மனம் எப்படி இருக்குதோ அது மாதிரி அவனுடைய நடத்தை இருக்குது. ஒருத்தன் இப்படியே நடந்துக்கிறான் அப்படின்னா அவன் மனசு அப்படி இருக்குது. ஒரு நல்லவனாக நடந்துக்கிறான்னா அவன் மனசு நல்லதனமாக இருக்கிறது. ஒருத்தன் மூர்க்கனாக இருக்கிறான்னா அவன் மனசு தான் காரணம். ஆனால் மனம் தான் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. கையில் பைசா இல்லாமல், வருமானமே இல்லாமல், செலவு பண்ணுறதுக்கு கூட காசு எதுவும் இல்லாமல் பிச்சை எடுத்து வாழ்த்தா கூட மனசில் சந்தோஷமாக இருக்க முடியும். மன அமைப்பு அது மாதிரி ஒரு ஆட்டிடியூடு, மனோபாவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மனம்தான் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. பல கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் கூட மனசில் அவனுக்கு பயம் இருந்ததுன்னா அந்த கோடி ரூபாய் அவனுக்கு பயன்படாது. மனசில் அவனுக்கு கவலை இருந்ததுன்னா அந்த ரூபாயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வீடு கோட்டையெல்லாம் கட்டியிருக்கலாம், சிசிடிவி கேமரா போட்டிருக்கலாம், பல விதமான லேசர் பீம்லாம் வச்சுட்டு அந்த வீடை பாதுகாக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவன் மனசில் இருக்கிற பயத்தை போக்காது. எத்தனை விதமான ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருந்தால் கூட பயம்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் எந்த பாதுகாப்பும் உனக்கு உதவாது. இப்போ மனம் நாம் மனமாக இருப்பதனால நமக்கு மனுஷன்னு பேர். மனம் இருப்பதனால இந்த மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மாங்கல்யம்னா திருமணம்னு அர்த்தம் இல்லை, மங்களம்னு அர்த்தம். மங்களத்தை வடமொழியில் நம்ம எழுதும்போது மாங்கல்யம்னு சொல்கிறோம். மங்களம், மாங்கல்யம். டு பி மங்களம் அப்படின்னா மாங்கல்யம். மங்களமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு மாங்கல்ய பவ. இப்போ மாங்கல்யங்கிறது நம்ம திருமணத்துக்கு வச்சுக்கிற பேராக சொல்கிறோம் இல்லையா? இல்லை, மங்களம் அப்படின்னு பேர். இப்போ மங்களம்னா என்ன அப்படின்னு சொன்னால் நன்மைன்னு அர்த்தம். நன்மை, நல்ல முடிவு அப்படி கூட சொல்லுவாங்க. மங்களம் பாடியாச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. சுபமங்கலம் அப்படின்னா நிறைவு அடைந்தது அப்படி. இப்போ மங்களம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம தமிழில் மங்களம்னு போட்டுடுறாங்க. மங்களம் தான் வரணும். இதனுடைய அர்த்தம் சுப முடிவு. சரி, சுப முடிவு எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டான், அவனுக்கு டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா அது சுப முடிவு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொண்ணு நிச்சயமாகிடுச்சு, கல்யாண நேரத்தை வச்சுட்டாங்கன்னா அது சுப முடிவு, திருமணம் நல்லா அடையுது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே மங்களம்ன்றது கடைசி முடிவு என்னென்னா மோட்சம்தான். வாழும்பொழுதே ஒருவன் திருப்தியோட விடுபட்டவனாக, எல்லா கவலையும் நீங்கியவனாக வாழ்வது பேர் மங்களம்னு பேர். அந்த மங்களம் சங்கர அப்படிங்கிறதுக்கும் அதே அர்த்தம்தான். சம்கர அப்படின்னா சம்கரோதி. நல்லபடியாக முடிந்தது, நல்லதாக செய்து முடித்தான் அப்படின்னு பேர். எப்போவுமே நலம் கொடுக்குறவனால அவனுக்கு சங்கரன்னு பேர், அவனுக்கு மங்களம்னு பேர். இப்போ மனம் போல் மாங்கல்யம்னா ஒருத்தனுக்கு மனம்தான் அவன் வாழ்க்கைக்கு முடிவு செய்கிறதுன்னு அர்த்தம். ஒருத்தனுடைய வாழ்க்கையை முடிவு செய்வதே மனம்தான். அப்போ மனம் ஒரு நுட்பமான கருவி.
நீங்கள் பயன்படுத்துகிற கருவிகள் எல்லாம் ஆட்டாங்கல் கூட இருக்குது, அதை நம்ம போட்டு எவ்வளோ வேணால் இடிச்சிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு கருவின்னு வச்சுங்களேன், எம்ஆர்ஐ ஸ்கேனு அல்லது செசஸ்கோப்பு, அப்புறம் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய தெர்மாமீட்டரு, இந்த மாதிரி ஒரு கருவியை நம்ம அது மாதிரி ஹேண்டில் பண்ண முடியுமா? ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா? அதை நம்ம தாறுமாறாக பயன்படுத்தினா நாளைக்கு அதனுடைய துல்லியம் போயிடும். அது சரியாக அது கருவியை மெஷர் பண்ணாது. ஒரு பிஹெச் மீட்டரு, ஒரு ஆக்சிஜன் அனலைசர், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு மானிட்டர், இந்த மாதிரி நிறைய கருவிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இதே கூட எடுத்துக்கங்க, எவ்வளோ சென்சிட்டிவானது. இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்லாம் நமக்கு தெரிகிறது. இதை விட மிக மிக நுட்பமான ஒரு கருவி மனம். இந்த மனசை நம்ம கண்ணாடி பாத்திரம் மாதிரி பத்திரமாக காப்பாற்றணும். ஆனால் அதை நம்ம சின்ன பின்னப்படுத்திடுறோம். அதுக்கு ஏற்கனவே நிறைய ஒரு துன்பம் கொடுத்துறோம். இப்போ மனசில் இருக்கக்கூடிய நோய்களெல்லாம் 12 விதமான நோய்களை சைக்காலஜியில் போட்டிருக்கிறாங்க. டிப்ரெஷன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, பைப்போலார் டிஸார்டருங்கிறாங்க, சைக்கோட்டிக்ங்கிறாங்க, நியூரோட்டிக்ங்கிறாங்க, டெலிரியம்ங்கிறாங்க, அப்புறம் ட்ராமா அப்படின்னு பேர். இந்த மாதிரி 12 விதமான மனநோய்களை அவங்க கண்டுபிடிச்சி வச்சு ஒரு நோயாளிக்கு ஒருத்தருக்கு என்ன கஷ்டம்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாத்திரைகளை அவங்க கொடுத்து ஏதோ சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மனநோய் எல்லாருக்கும் இருக்குது. ஏதாவது ஒரு நாள் மனநோய் வந்துடும். மனம் ஒரு போல் இருக்கவே இருக்காது. இன்றைக்கி நல்லா இருந்ததுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு பயம் வந்துடும். ஐயோ இன்றைக்கி முழுக்க நல்லா போயிட்டுருக்குதே, இது எப்படி முடிய போதோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். மனம் எப்பொழுதுமே கலங்கிக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு பலவீனம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த காரணம் தான் மனம் என்பதன் பொருள். அது உள்ளம் இருக்கிறதுனால. அடுத்த தலைப்பு மனதின் அம்சங்கள். இப்போ மனம்னு சொல்கிறீங்களே, அது எங்கேயாவது எடுத்து வெளியே காட்ட முடியுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறாங்க. இந்த மனம் எப்படி இருக்குதுங்கிறத முகம் காட்டி கொடுத்துரும். இப்போ முகத்தை வச்சே உள்ளுக்குள்ளே மனசில் சாந்தி இருக்குதா, கோபம் இருக்குதா, பொறாமை இருக்குதா, இல்லை வஞ்சனை பண்ணுறது இருக்குதா, எல்லாம் தெரியும். இதை தான் நல்லபடியாக சினிமாவில் காட்டுறாங்க. ஒரு நடிகன் உள்ளுக்குட்டே இருக்கிற அந்த உணர்வை எப்படி முகத்தில் காட்டுறான் பாருங்கள். பார்த்த உடனே வந்து வில்லன்னு சொல்லிடுறான். பார்த்த உடனே இந்த மாமியார் வந்து சூன்யம் பண்ணுவா அப்படின்னு தெரிஞ்சுக்குது இல்லை. இப்போ சினிமாவில் பார்க்குறோம், கைகையை காட்டும் போதே அந்த முக அமைப்பு, சகுனியை காட்டும்போது ஒரு சவுண்டு, அதுக்கு ஒரு முக அமைப்பு, அவங்களுடைய தோற்றம், அவங்க உடை, அவங்க நடைமுறை. இப்போ நம்பியாரை வந்து வில்லன்றதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு அவர் முகபாவம் தானே. அது ரொம்ப அழகான மனுஷன் அவர். ஆனால் படம் முழுக்க ஒவ்வொரு படத்துலையும் வந்து சினிமாவில் உட்காரும்பொழுது நான் தர டிக்கெட்டில் உட்காந்துட்ருப்போம் அந்த காலத்தில். அப்போ வந்துட்டவுடனே நிறைய பெண்கள் முன்னாடி திட்டுவாங்க, வந்துட்டானான்ட்டு. அப்புறம் எம்ஜிஆர் பின்னாடி அவன் போகும்போது பாத்திரா ராஜா பாத்திரா பின்னாடி வந்துட்டுருக்கிறான்னு இவங்க வந்து பதவிப்படுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தர் கேரக்டரும் உள்ளுக்குள்ளே அவங்ககிட்ட இல்லை, ஆனால் முகத்தில் காட்டுறாங்க பாருங்கள். இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த வாழ்க்கையை இந்த மனம் தான் நிர்ணயிக்குது. இந்த உடம்பை அது நடத்துது. ஒருத்தன் சாதனை பண்ணியிருக்கிறான்னா அது மனம்தான் காரணம். ஒத்தையாள் காந்தி, அவருக்கு எவ்வளோ பலங்க, ஒரு 10 கிலோ தூக்குவாரா? எப்படி ஒல்லியாக இருக்கிறாரு. இந்தியாவே ஆட்டி படித்தாருங்க. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அவனுக்கு உலகம் முழுக்க நாடுகள். அவனுக்கு பிலிப்பைன்ஸ்லேருந்து ஜாவா, சுமாத்ரா, ஆஃப்ரிக்கா எல்லா இடத்தையும் அவன் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. தென்னாப்பிரிக்கா முழுக்க இங்கிலீஷ் பீப்புள். அப்புறம் அயர்லாந்து ஃபுல்லாக அவன் பிடிச்சி வச்சுருக்கிறான். இந்தியா முழுக்க பிடிச்சிருக்கான். சிலோன், பாகிஸ்தான், நிறைய இடத்த இந்தியா உலகம் முழுக்க அவனுடைய நாடுகள் இருக்கிறதுனால, தென் அமெரிக்கா முழுக்க அவன் வந்து பரவி இருக்கிறதுனால அவன் சொல்கிறான், எங்கள் நாட்டில் வந்து சூரியன் அஸ்தமானம் ஆவதில்லைங்கிறான். நெவர் சன் செட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. ஏன்னா அவன் கண்ட்ரி உலகம் முழுக்க இருக்குது. அப்போ எங்கேயாவது ஒரு சன் செட் ஆனால் கூட ஒரு இடத்துல உதிக்கும் இல்லை. எங்கள் நாட்டில் இப்போ சன் வந்து உதிச்சுக்கிட்டே தான் இருக்கும்ங்கிற அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் மிக்க ஒரு பலம் பொருந்திய நாடு. ஒரு விடன்னு ஒரு ஆள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாருங்க. மன உறுதி தானே. இன்றைக்கி அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் காந்திக்கு படம் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரே வார்த்தை தான் எழுதுகிறான், ஒன் மேன் கேன் சேஞ்ச். ஒரு தனி மனிதனால் மாற்ற முடியுங்கிறான். உலகத்தையே மாற்ற முடியுங்கிறான். தனி மனிதனால் 8 பில்லியன் ஜனங்களில் ஒரு மனிதனால் அத்தனை பேரையும் மாற்ற முடியும்னா அப்போ மனிதன் சக்தி பாருங்கள். அப்போ மனிதனுடைய சக்தி எங்கேருந்து வருது? மனசுலேருந்து வருது. அப்போ மனசை எப்படி பண்ணால் காந்தி மாதிரி வாழ முடியும், ராமகிருஷ்ணர் மாதிரி வாழ முடியும்,
விவேகானந்தர் மாதிரி எப்படி வர முடியும்? இவங்கெல்லாம் வந்து துறவிகள், விட்டுடுவோம். சக்தி வாய்ந்தவங்க பாருங்கள், அலெக்சாண்டர்னு சொல்கிறோம், செங்கிஸ்கான்னு சொல்கிறோம், வீரர் சிவாஜின்னு சொல்கிறோம், மங்கம்மாள்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் சாதாரண ஜனங்க தானே, 2 கை 2 கால் தானே இருக்குது. நம்மளை மாதிரி தானே அவங்க வந்து நடை உடை போடுறாங்க. யாராக இருந்தாலும் 2 கால் பேண்ட்டுக்கு வந்து ஒரே சமயத்தில் கால் விட முடியுமா? ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு கால் விட முடியும். அப்படிப்பட்டவன் தான் எல்லா மனிதனும். ஆனால் ஒரு சிலரால் அனைத்தையும் சாதிக்க முடியுது. ஒரு சில பேர் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்களே. இதுக்கு என்ன? மனதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கல. ஒரு கருவியை நல்லா தெரிஞ்சிட்டோம்னா நல்லா பயன்படுத்தலாம். கரண்டியை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கிறோம், கூஜாவை பயன்படுத்திருக்கிறோம், வடசட்டியை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கோம். ஸ்டவ்வு, எத்தனையோ ஸ்டவ் மாறிடுச்சு. அடுப்புலேருந்து போனோம், அப்புறம் கெரசின் ஸ்டவ்வுக்கு போனோம், அப்புறம் பம்ப் அடிக்கிற கேஸ் ஸ்டவ்வுக்கு வந்தோம், அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு வந்தோம், இப்போ இண்டக்ஷனுக்கு போயிருக்கிறோம், அப்புறம் மைக்ரோவேவ் போயிருக்கிறோம். இத்தனையும் நம்ம வந்து அது எப்படி வேலை செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே போகிறோம். ஒவ்வொரு கருவியும் இந்த செல்ஃபோனை கூட நல்லா பயன்படுத்துகிறவங்க யார் இருக்கிறாங்க? வெறும் பேசுறது மட்டும்தான் பயன்படுத்தினா, சில பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜிபிடியா அது பேர், அது வச்சுட்டு நான் ஒரு செகண்டில் எல்லா வித இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணுறேன். இப்போ மனதுக்கு நோய்கள் 12ங்கிறத அதுலேருந்து தான் பார்த்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு செகண்டில் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும்னு பாருங்கள். நம்முடைய மனம் இதையே கண்டுபிடிச்சது, மனம் தானே கண்டுபிடிச்சது. அப்போ இதை விட அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி செயற்கை அறிவை கண்டுபிடிக்க போகிறாங்க, நிலாவுக்கு ஆள் அமைச்சிருக்கிறாங்க, மார்ஸில் போய் ஒரு வண்டி இறங்கிட்டு அங்கேருந்து மண்ணை கொண்டு வந்து வச்சுருக்குது செவ்வாய் கிரகத்துக்கு. இதெல்லாம் மனசன் தானே செய்தான். எதை வச்சே செய்தான் அவன் உடம்பால் போனானா? தன் மனதை கொண்டு எதையும் சாதிக்க முடியுங்கிற போது இந்த மனதாலேயே துன்பப்படுறவங்க கோடி கோடியாக இருக்கிறாங்களே. அதனால் இன்றைக்கி நம்ம மனசை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் விடுதலையும் நம்மக்கிட்ட இருக்குது, அடிமைத்தனமும் இதில் தான் இருக்குது. இந்த மனம் தான் அடிமைப்படுத்துது, இந்த மனம் தான் நம்மளை விடுதலையும் கொடுக்குது. எந்த மனம் விடுதலை பெற்றுதுன்னு பார்த்தோம்னா, இந்த துறவிகளும் ஞானிகளும் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. எதனால் பண்ணாங்க? மனசை வச்சு தான் பண்ணாங்க. மற்ற பேரெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிற காரணம் தான் மனசால் தான் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இந்த துறவியும் ஞானியும் கூட அவன் மனசை சரியாக பயன்படுத்தாத வரைக்கும் சாதாரண மனுஷனை தான் வாழ்ந்தான். குரு அவருக்கு வந்து மனசை சொல்லி கொடுத்தாரு, மனசை சுத்தம் பண்ணார், மனசை வந்து உயர்த்தி வச்சார். இன்றைக்கி அவன் வந்து வாழ்க்கையில் இனிமேல் இந்த உலகத்தில் 7 உலகமும் கூட அவனுக்கு துன்பம் தராதபடி வாழறான். ஒரு மனிதன், காந்தியெல்லாம் கூட ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அவர் கூட குண்டடிப்பட்டு சாக வேண்டியிருந்தது. ஆனால் ஒரு துறவி, அவனை யாரும் கொல்ல முடியாது, அவன் அழியாதவன், ஆனந்தமுடையவன், அவனுக்கு நிகர் யாருமே இல்லை, அவன் கடவுள், பிரம்மம். இதே மனசை வச்சு தான் கண்டுபிடிச்சான். இதே மனசை வச்சு தான் ஜீவன், அல்பன், செத்து போகிறவன் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் குரு சொல்கிறாரு, நீ அழியாதவன், மாறாதவன், அளவற்றவன், இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடி நீ இருந்தவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மனசை நம்ம இன்றைக்கி ரொம்ப நல்லா தெரிஞ்சுப்போம். அதனால தான் அந்த ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் மனசை பற்றி சொல்லிடுறோம். நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கருவி மனம். அதில் என்னென்ன அம்சம் இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த உள்ளம் அல்லது அந்த கரணம் அல்லது மனம், இதனுடைய அம்சங்கள் 4. 1 மனம், 2 புத்தி, 3 சித்தம், 4 அகங்காரம். இப்படின்னு 4 அம்சம் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியும்னு தெரியல. மெல்ல இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் அப்படியே போர்டில் இருக்கட்டும். மறுபடியும் நாளைக்கு வந்து இதை பண்ணிவிடுவோம். ஏன்னா ஒரு பாடத்தை நம்ம வந்து முடிச்சாகணும். இந்த மனத்தில் இந்த 4 கூறுகளும் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்கள் மனசு உங்கள்கிட்ட தானே இருக்குது. அப்போ லேபரேட்டரி எங்கே இருக்குது? நீங்கள் தான் லேபரேட்டரி. ஸோ நீங்கள் சோதனை பண்ணி கண்டுபிடிப்பீங்க. இப்போது இதுக்கு உண்டானதெல்லாம் இங்கே எழுதி பார்க்கலாம். மனம் அப்படிங்கிறது பார்ப்போம். சார், முதல்ல மனம்னு மொத்தமாக சொன்னீங்க, இப்போ மனசுலேயே மனம் ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? மனம்னா ஒரு பொது அர்த்தத்தில் மனம்னு சொல்லணும். ஏன்னா நம்ம சாதாரணமாக நமக்கு மனசு தான் புத்தின்னு யாரும் சொல்கிறது இல்லைல்ல.
சித்தம்னு யாராவது சொல்கிறாங்களா? அப்படிலாம் சொல்கிறதில்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச பேருங்கிறதுனால அந்த உள்ளத்துக்கு மனம்னு பேர் வச்சிட்டோம். ஆனால் அந்த மனசுக்குள்ளேயே 4 இருக்குது. அதில் ஒன்று மனம். அப்போது இந்த மனமும் இந்த மனமும் ஒன்றான்னா ஒன்று தான். மனத்துக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறத வச்சு இதுக்கு 4 பேர் வச்சுருக்கிறோம். மனம் அது செயல்படுகின்ற விதத்தை வைத்து 4 பேர் வச்சுருக்கிறோம். இப்போ 4 வித செயல் அது நடக்குது. ஒரே சமயத்தில் நடக்கிறதுனால இந்த 4ம் தனித்தனியாக தெரியுமா? இது நான் சொன்ன பிறகு உங்களுக்கு அதெல்லாம் இப்போ புரிய ஆரம்பிக்கும். மனம் என்பது உணர்வு, புத்தி என்பது அறிவு, சித்தம் என்பது நினைவு, அகங்காரம் என்பது நான், செய்பவன், அறிபவன், உணர்பவன் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறது. இதுதான். இதை நீங்கள் எழுதி வச்சுட்டா போயிட்டு நைட்டு மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் மனசில் இதெல்லாம் இருக்குதான்னு நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள். முதல்ல மனது உணர்வுன்னு பாருங்கள். இந்த உணர்வுங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். உணர்ச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் உங்களை தொட்டாக்கா உங்களுக்கு உணர்ச்சி இருக்குது. இந்த துணியை பார்த்தோம்னா சிவப்பு கலரை நீங்கள் பார்க்குறீங்க, அது ஒரு கண் உணர்ச்சி, காட்சி உணர்ச்சி. தொட்டாக்கா தொடு உணர்ச்சி, நாக்கில் சுவைச்சா சுவை உணர்ச்சி, மோந்து பார்த்தோம்னா வாசனை உணர்ச்சி, அப்புறம் செவி உணர்ச்சி, கேட்டல். இப்போ சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் அப்படின்னு 5 சொல்லுவாங்க. இந்த 5ம் நமக்கு மனசுக்குள்ளே தான் போகுது. வாங்குகிற இடம் மூஞ்சில் தான் இருக்குது. இந்த முகத்தில் 5மே இங்கே தான் இருக்குது. 5 புலன்களும் மூஞ்சிலே இருக்குது. காட்சி, செவி, சப்தம், வாசனை, கந்தம், ருச்சி, ஸ்பரிசம், தொடு உணர்வு. இது அத்தனையுமே முகத்திலே இருக்கிறதுனால உடம்பே எங்கள் முகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க தகவலை வாங்குகிறாங்க. வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா மனசுக்கிட்ட தான் கொடுக்குறாங்க. இந்த மனசு எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சிக்குது. 5 குதிரைகளும் அது பிடிச்சிக்குது. 5 புலன்களும் 5 குதிரைகள். அதில் லகான் யார்கிட்ட இருக்குது? மனசு. இப்போ மனசு தான் சொல்லும், அதை பாரு அப்படின்னு. கண்ணு பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் அதை கவனி அப்படின்னு யார் சொல்லுவாங்க? மனசு தான் சொல்லுது. அப்போது மனசு சொல்லுது, அதை பார்க்காத, அவர் சொல்கிறது கேளு அப்படின்னு. அப்போ உள்ளுக்குள்ளேருந்து 5 புலன்களையும் யாரோ அவரோட தூண்டி தூண்டி செய்கிறாங்க இல்லையா, அது மனம்தான். இப்போ மனம் நேரோட புலன்களோட சம்பந்தப்படுத்தியிருக்கிறது. மனம் நினச்சதுன்னா கண்ணை பார்க்க விடாமல் செய்யும், அதை பார்க்காத அப்படின்னு சொல்லும். கண்ணு கேமரா தானே, ஆனால் கண்ணு திறந்துருந்தால் கூட நான் மனசை மூடிக்கிட்டு பார்க்காம இருப்பேன். பார்த்தும் பார்க்காம இருக்க முடியும். அதை யார் நிறுத்துறது? மனம். காதை கேட்டும் கேட்க மாட்டேன் அப்படின்னு, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க அப்படின்னு தான் இருப்பாங்க. அவங்களால எவ்வளோ பேசினாலும் அவங்க கேட்க மாட்டாங்கல்ல. காது திறந்தானே இருக்குது. அப்போ காதுக்கு என்ன பலம் இருக்குது? அது வெறும் மைக்கு தான். வாய் பேசுது, ஆனால் மனம் சொல்லுது பேசாத, இவங்ககிட்ட எதுக்கு பேசி. இப்போ மனதுடைய பலம் எப்படின்னு பார்த்தீங்களா? 5 புலனையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது. இந்த மனம் கட்டுப்பாட்டில் வைக்கலைன்னா என்ன ஆகும்? கண் வழியாக மனம் போயிடும் இல்லை. கட்டுப்பாடு மட்டும் இல்லைன்னா மனசு கண் இழுத்துட்டு போயிடும். செல்ஃபோனில் பார்த்துட்ருக்கோம், பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம வேண்டியது பார்த்து முடிச்சிட்டோன்னா ஆஃப் பண்ணமில்ல. கண் அப்புறம் இன்னொன்று கூப்பிடும், இன்னொன்று கூப்பிடும், மனம் போயிட்டே இருக்கும். இப்போ மனம் புலன்களுக்கு அடிமையாயிடுச்சு. காது கிட்ட போகும்போது இவங்க தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கிறாங்க, இதை எதுக்கு நம்ம கேட்டுட்ருக்கணும், இதை கேட்டோம்னா நம்ம மனசு கெட்டு போயிடும், இவங்க யாரை பற்றியே காசிப் பண்ணுறாங்க, புகார் பண்ணுறாங்க, பாதி நேரம் அந்த பொய் தான் சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம் பாருங்கள். அப்போ செவிக்கு நாம் அடிமையாயிடுறோம். இப்போ மனம் என்பது 5 புலன்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க லகான் அப்படின்னு பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறார். மனம் அதுக்கு ஒரு லகானை பிடிச்சிருக்கிற மாதிரி சொல்கிறார். இந்த மனம் இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று. அது உணர்ச்சிகளையும் அறியுது, உணர்வும் கொடுக்கும். இப்போ என்ன வித்தியாசம்? உணர்ச்சிங்கிறது
5 புலன்கள் வழியாக வருவது பேர் உணர்ச்சி. தொட்டா உணர்றது யார்? மனம். பேசினா கேட்குறது யார்? மனம். இந்த காது வெறும் கேட்குறது இல்லைங்க. இது எங்கே கேட்க போகுது? இது வெறும் டமாரம் தான். இது கேட்டாக்கா சப்தத்துக்கு ஒன்று மனசு தான் கொடுக்கும். இப்போ மனம் உணர்ச்சிகளை வாங்குது, உணர்வுகளை வெளிப்படுத்துது. உணர்ச்சிகளை வாங்கி உணர்வை வெளிப்படுத்தும். இப்போ உணர்ச்சி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு குழந்தைகிட்ட அது விளையாடுற சொப்பு, அது ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தது, அதை வாங்கி கொடுத்துட்டோம். அப்போ உணர்ச்சி வந்து கண் என்ன சொல்லுது? அந்த அந்த பொருளை பார்க்குது இல்லையா, அதுக்குள்ளே உணர்வு என்ன வெளிவருது? ஐ அப்படின்னு சொல்லுது, ஹாப்பியஸ். இப்போ ஐஸ்கிரீம்ங்கிறத காட்டின உடனே கண் கண்டுபிடிக்குது இது ஐஸ்கிரீம்னு. உடனடியாக மனம் என்ன சொல்லுது? ஹாப்பி அப்படின்னு சொல்லுது, சந்தோஷம்னு சொல்லுது, உணர்வு வெளிப்படுத்துது. அப்புறம் உனக்கு இல்லை, உன் தம்பிக்கு இருந்து அது பிடிங்கிட்டோன்னு வைங்க, உடனே மனம் என்ன பண்ணோம்? அழுகையை வெளிப்படுத்தும், கஷ்டத்தை வெளிப்படுத்தும், பயத்தை வெளிப்படுத்தும். இப்போ என்னென்ன உணர்வுகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மனசில் உங்களுக்கு தெரிஞ்ச உணர்வுகள் எல்லாம். உணர்ச்சிகள் 5ன்னு சொல்லிட்டேன். உணர்வுகள் என்னென்ன சொல்லுங்கள்? பயம், கோபம், பொறாமை, சந்தோஷம், துக்கம். பொறாமையெல்லாம் சொல்லிட்டார். வெட்கம், சந்தேகம், கவலை, அப்புறம் பெருமிதம். இதெல்லாம் உணர்வுகள் தானே. இன்னும் நல்ல உணர்வுகள்லாம் சொல்லலையே. இது நீங்கள் சொன்னதெல்லாம் தீய உணர்வுகள். நல்ல உணர்வுகள் மகிழ்ச்சி கூட நம்ம ஒரு நல்ல உணர்வுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் கீழே வாழைப்பழம் தோல் கீழே விழுந்துட்டானா ஆன்னு சொல்லுவோம் மகிழ்ச்சி. அந்த அன்பு, கருணை, தியாகம், தயை, விட்டு கொடுத்தல், மன்னித்தல், இதெல்லாம் மனசில் இருக்கக்கூடிய நல்ல உணர்வுகள். இதை வந்து தெய்வீ சம்பத்துங்கிறார். தெய்வீ சம்பத்து. சம்பத்துன்னா சம்பாதிக்க வேண்டியதான். இந்த கோபம், பயம், பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, கருமித்தனம், ஏமாற்றுதல், வஞ்சனை செய்தல், பொய் சொல்லுதல், இந்த மாதிரி உணர்வுகளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆசுரி சம்பத்துங்கிறார். அசுர குணங்களாம். ஆசுரி சம்பத்துன்னு நிறைய பெரிய லிஸ்ட்டு. ஆனால் தெய்வீ சம்பத்து ரொம்ப கம்மி தான். சாந்தம், அன்பு, கருணை, தயை, தியாகம், இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது. பக்தி, அன்பு ஒரு சாதாரண உணர்வு தான். அது சக மனிதர்கள்கிட்ட காட்டும்போது அது பேர் பாசம். அன்பு சாதாரண உணர்வு தான். ஆனால் உன்னுடைய கார் மேலேயும், உன்னுடைய பேனா மேலேயும், உன்னுடைய ட்ரெஸ்ஸு மேலேயும், நகை மேலேயும் வச்சுருந்தீங்கன்னா அன்பு இருக்குது, அது பேர் பற்று. அன்பு தான் பற்று. ஜடப்பொருள் மேலே இருந்தால். உயிருள்ள பொருளுக்கு மீதுக்கு அன்பு இருந்ததுன்னா அது பாசம். மிக உயர்ந்த இடத்துல வச்சோம்னா குரு மேலேயும் கடவுள் மேலேயும் அது பேர் பக்தி. அப்போ பாசம், பற்று, பக்தி மூன்றுமே அன்பு தான். இது ஒரு நல்ல குணம் இல்லை. ஆனால் இது இருக்கிறதுலே மோசமானது எது? பற்று. அதை விட மோசமானது பாசம். மிக உயர்வானது பக்தி. பக்திலேயும் கடவுள் மேலே வைக்கிறத விட குரு மேலே வைக்கிறது மிகப்பெரிய பக்தி. ஏன்னா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம். அதனால் அன்பே உயர்வானது எதுன்னா பக்தி. அது கூட எது? குரு பக்தி. இந்த குரு பக்தி என்ற உணர்வை நம்ம கொண்டு போகணும்னா மனம் தானே அதை வச்சுருக்குது. அப்போ ஒருத்தனை மேலே கொண்டு போகிறதுக்கு என்ன வேணும்? மனதை அதை கண்டுபிடிச்சா போதும். இந்த ஆசுரி சம்பத்தை நீக்கிட்டு தெய்வீக சம்பத்தை வளர்க்கணும். முதல்ல பற்று விடுவோம், அப்புறம் பாசத்தை விடுவோம், அப்புறம் பக்தி பண்ணுவோம். அந்த பக்தியையும் தாண்டி குருக்கிட்ட போயிடுவோம். இப்படின்னு போகணும். இப்போ மனம் தான் நமக்கு சாதனமாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல் சாதனமாக இருக்குது இல்லையா? இப்போ மனம் வந்து உணர்வு மயமானது. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அதை எமோஷனல் அப்படின்னு சொல்கிறோம். எமோஷனல். ஒருவேளை ஒரு மனிதனுக்கு மனம் இல்லைன்னு வைங்க, அவன் எப்படி இருப்பான்? ஒரு எமோஷன் இருக்காது இல்லை, மரக்கட்டை மாதிரி இருப்பான். திட்டினாலும் ஒன்றும் கேட்க மாட்டான், யாருக்கும் அன்பு காட்ட மாட்டான். உணர்ச்சி கூட இருக்கும் அவனுக்கு, தொட்டா உணர்வான், அதெல்லாம் இருக்கும். ஆனால் உணர்வு எதுவும் இல்லைன்னு ஆகும் மனம். அவனால் அவன் என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாதுல்ல. இப்போ மனம் மட்டும் இல்லைன்னு சொன்னால்
மனிதனுக்கு மரக்கட்டைக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லை. உணர்வுன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நீங்கள் என்றைக்காவது இந்த உணர்வு இல்லாமல் இருந்து பார்த்துருக்கிறீங்களா? மரக்கட்டையா? நம்ம இருந்ததே இல்லைல்ல. செத்த பணம் தான் அப்படி இருக்குது, உணர்வு இல்லாமல் இருக்குது. கோமாவில் இருக்கவங்க இருக்கலாம், தூக்கத்தில் இருக்கவன் உணர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உணர்வு இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்கணும்னு நம்மளால் கற்பனையே பண்ண முடியல. மனம் அவ்வளோ ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சரி, அடுத்தது புத்திக்கு வருவோம். புத்தி வந்து அறிவு. இப்போ அந்த அறிவு என்னன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பிறக்கும் பொழுது எல்லாருக்கும் உணர்வோடு பிறக்கிறோம், உணர்ச்சியோடு பிறக்கிறோம். ஆனால் புத்தியோடு பிறக்கிறோமா? இல்லை. எல்லா மிருகங்களுக்கும், கிளி, பச்சைக்கிளி, புழு எல்லாத்துக்கும் உணர்வு இருக்குது. கட்டெரும்பு கூட உணர்வு இருக்குது. சீண்டி பாருங்கள், என்ன பண்ணணும்னு தெரியும். அதுக்கும் ரோஷம் இருக்குது. உணர்வோடு தான் எல்லாமே பிறக்கிறாங்க. ஆனால் அறிவோடு பிறக்கிறதில்ல. புத்தி பிறந்த பிறகு மெல்ல வளருது. 3 வயசு 4 வயசு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி வளருது. அப்போ மனசுலேருந்து புத்தி எப்படி பிரிக்கிறது? நாம் மனசில் இருக்கும்போது கோபப்படுறோம், ஆனால் புத்தியில் இருக்கும்போது கோபப்பட மாட்டோம். இப்போ நீங்கள் எல்லாம் புத்தியோடு தானே இருக்கிறீங்க. இப்போ யாராவது கூப்பிட்டு கோபப்படுங்கன்னு சொல்லுங்கள். சார் கொஞ்ச நேரம் காத்தப்பன் கோபமாக இருங்கன்னா முடியுமா? நடிகராக இருந்தால் காசு கொடுத்தீங்கன்னா நான் வந்து கோபப்படுற மாதிரி நடிப்பேன். ஆனால் உள்ளுக்குள்ளே கோபமே உண்டா. அறிவு இருக்கும்போது உணர்வு இருக்காது, உணர்வு இருக்கும்போது அறிவு இருக்காது. ஒருத்தன் கோச்சிக்கிட்டான்னு வைங்க, கோபம் வந்துருச்சுன்னு வைங்க, அவன் எம்ஃபிலோ பிஹெச்டியோ ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை. அவன் எப்பேற்பட்ட மேதாவியாக இருந்தாலும், அவர் மிகப்பெரிய தலைவராக கூட இருந்துட்டு போகலாம். இத்தனை பேர்கள் வந்து மீடியாவில் ஏதோ பேசுகிறாங்க கோபத்தில், அப்புறம் கோர்ட்டுன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜட்ஜே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இன்றைக்கி, இந்த கட்சிக்காரங்களுக்கு இதே வேலையாக போச்சு, ஒருத்தன் திட்டிக்கிறானுங்க, இதுக்கு தான் நான் இருக்கிறேண்ணா உங்களுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு, நாட்டு நலனை போய் கவனிங்கய்யா அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ என்ன கோபம் வந்துடுதுன்னா, மந்திரியாக இருந்தானே, ராஜாவாக இருந்தானே, யாராக இருந்தானே, பெரிய விஞ்ஞானியோ டாக்டரோ லாயரோ, அறிவு பயன்படுவதில்லைல்ல. ஆனால் அறிவு இருக்கும் பொழுது யாராவது கோபப்பட முடியுமா? இப்போ மனசை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ அறிவுங்கிறது என்னன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். வீட்டில் வந்து ரசம் கொதிக்குது, இறக்கி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ ஒரு சொட்டு எடுத்து நீங்கள் வச்சு ஆற வைக்கிறீங்க இல்லையா? ஆற வச்சுட்டு ஒரு சொட்டு நக்கி பார்க்குறீங்கள, அப்போது உங்களுக்கு உணர்றீங்கல்ல, உப்பு, புளிப்பு, காரம், பெருங்காயம், தாளித்தது, கருவேப்பிலை எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிச்சு இல்லையா? அது வரைக்கும் உணர்வு. அறிவு எப்போ சொல்லணும்னா, இதில் உப்பு கொஞ்சம் குறையுது, இப்போ போடலாம், எவ்வளோ போடலாம், ஒரு சிட்டிகை போட்டால் போதும், இதெல்லாம் அறிவு சொல்லும். அப்புறம் நீங்கள் ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது உணர்வு வந்துடும். ஒன்று அனுபவிக்கும் போது உணர்வும், அதை செய்யும்போது அறிவும் இருக்குது. இப்போ அறிவுங்கிறது குழந்தை பிறந்த பிறகு எல்கேஜிக்கு அப்புறம் அது வருது. இல்லை பிறந்து ஒரு 1.5 மாதத்தில் அம்மா, அப்பா, அத்தை, மாமா அப்படின்னு சொல்லும்போது அது வித்தியாசம் பண்ணுது. இவருக்கு வந்து அத்தைன்னு சொல்லக்கூடாது, இவர் மாமான்னு தான் சொல்லணும், இது பெரியம்மா அப்படின்னு கற்றுக்குது. இந்த அறிவுங்கிறது மனசுலேருந்து வேறுபட்டது. இப்போ உங்களுக்கு தெரியுதா, மனசுக்குள்ளே 2 அம்சம் இருக்கிறது. ஒருத்தன் கோபமாக இருந்தான்னா மனசில் இருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தன் புஸ்தகம் படிக்கிறான், தொழில் செய்துட்ருக்கிறான், நெசவு பண்ணிகிட்ருக்கிறான், ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கிறான், ஒரு லெக்சர் கொடுக்குறான்னா அவன் எங்கே இருக்கிறான்? அறிவில் இருக்கிறான். அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உணர்வு, ஓய் எங்கேருந்து வந்தீங்க, இங்கே வா, ஓடியா ஓடியா, அவரு சாஞ்சு உட்கார், தண்ணியெல்லாம் குடிச்சிங்களா? அறிவை வளர்த்துக்கிறான். இந்த உணர்வு இது வளராது, பிறந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்கும். இது யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது, இது கற்றுக் கொடுத்தா தான் வரும். இது பழக்கணும், இதை கற்றுக் கொடுக்கணும்.
எத்தனை வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் நீங்கள் வீடியோவை கேட்டு பார்த்து நான் சொன்ன வித்தியாசம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். உணர்வு பிறக்கும் போதே இருக்கும், சாகும் வரை இருக்கும். எல்லா மிருகங்களுக்கும் உண்டு. அது வளராது, அது அப்படியே தான் இருக்கும். அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு தான் பேச முடியும், அவன் தான் கற்றுக்க முடியும், அவன் தான் செய்ய முடியும், அவனால் தான் கட்டடம் கட்ட முடியும், எல்லாம் செய்ய முடியும். இது அறிவினால் தான் செய்கிறான். இந்த அறிவு பிறந்த பிறகு தான் வருது. உணர்வு பிறக்கும் முன்னே இருக்குது. பிறக்கும்போது வயிற்றில் இருக்கும்போதே வருது. பிறக்கிறதுக்கு முன்னாடி இதை போன ஜென்மத்திலேருந்து வருது. அங்கே ஒரு கோபக்காரியாக ஒருத்தன் இறந்தாக்கா இந்த பிறவிலையே மறுபடியும் குழந்தையிலேருந்தே கோபம் இருக்கும். பொறாமை பிடிச்சி வந்து போன பிறவியில் பொறாமையில் செத்தான்னா இந்த பிறவிலையும் அந்த குழந்தையாக பிறக்கும்போது வேற ஒரு உடம்பில் வேற ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் அதே குணம் இருக்கும். அப்போது இந்த உணர்வு பல கோடி பிறவிகளாக புல்லாகி பூடாகி புழுவாகி எல்லா உடம்புக்குள்ளேயும் வந்தாலும் இந்த உணர்வு நம்மளோட வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஆபத்தானது. எது ஆபத்தானது? ஆசுரி சம்பத்து தான். ஆனால் தெய்வீக சம்பத்து வந்துடுச்சுன்னா அது அதே மனசு தான். இப்போ நம்ம மனசை குறை சொல்லக்கூடாது, மனசை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அறிவு, இப்போ அறிவுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிட்டிங்களா? இது பிறந்த பிறகு வருவது, வளர்ந்து கொண்டே இருப்பது, அதிகரித்துக்கிட்டே இருக்கும். சரி, அறிவு இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்கள். ஒரு பொருள் இருந்தாக்கா எப்படி இருக்குன்னு நான் தெரிகிறது இல்லை, இல்லாது போனால் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தருக்கு அறிவு இல்லைன்னு வைங்க, புத்தி இல்லை, உணர்வு இருக்குது, எப்படி இருப்பான்? சாப்பிடுவான், தின்னுவான், தூங்குவான், கோச்சிக்குவான், அடிப்பான், எது வேணால் செய்வான். உணர்வு அடிப்படையில் எதுவும் செய்வான். கோச்சிக்குவான், பயப்படுவான், பொறாமப்படுவான், சந்தேகப்படுவான், சூழ்ச்சி பண்ணுவான், அழிக்க பார்ப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் அவனுக்கு எதை கற்றுக்க முடியுமா? அவனால் பேச முடியுமா? இருக்க முடியாதுல்ல. சில பேர் அப்படி தான் மனிதர்கள் காட்டில் வளர்க்குறாங்க. அடிமை பெண் அப்படின்னு ஒரு படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் நடிகர் குழந்தையிலேருந்தே ஒரு குறுகலான இடத்துல வளர்த்துருவாங்க. அவன் கூணாக தான் இருப்பான். ஆனால் உண்மையிலே அவன் நேராக நிற்கிற மனுஷன். மனசு என்ன நினைக்குது? நான் கூணுன்னு நினைக்குது. அப்புறம் அவரை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு நீ எங்களை மாதிரி நிற்கிறவன் தான் அப்படின்னு. இல்லை நான் இப்படி தான் இருப்பேங்கிறாரு. அப்புறம் ஒரு ஆபத்து வரும்போது அந்த 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 ஒரு பெண்ணை காப்பாற்றுறதுக்காக அவர் நின்றுக்கார். அப்புறம் அந்த பெண் அவளுக்கு கற்றுக் கொடுத்து நீ தூக்கு 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 கற்றுக் கொடுப்பார். அப்புறம் என்னால் நிற்க முடியும் அப்படின்னு தெரியுது. இப்போ புத்தி பின்னாடி தான் வருது. உணர்வு முன்னாடியே சொல்லி நீ கூணுன்னு சொல்லிடுச்சு. அந்த உணர்வு நான் கூணானவன். ஆனால் அறிவு என்ன சொல்லுது? நீ கூணானவன் தான் முடிவு கட்டிடுது. ஆனால் அறிவில் வந்த பிறகு அவன் உணர்வை ஜெயிக்கிறான். உணர்வை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி அறிவு தான். எப்படிப்பட்ட அறிவு? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது சாஸ்திரீதமாக இந்த ஆன்மீக அறிவை தான் நம்ம காப்பாற்ற முடியும். இப்போ அறிவு இல்லைன்னு சொன்னால் வெறும் உணர்வு மாத்திரம் இருக்கும். நம்மளாம் மிருகங்களாக இருப்போம். மிருகங்களுக்கு என்ன உணர்வு இருக்குது? இனவிருத்தி, பாதுகாப்பு, இன்பம், இவ்வளோ தானே அது இருக்குது. துன்பத்தை நீக்கி கொள்வது, ஓடுறது, தப்பிக்கிறது, இப்படி தான் அதோடு தான் அவ்வளோதோடு வாழ்ந்து விடும். அது நம்மளை மாதிரி பில்டிங் கட்டுறதோ, நிலாவுக்கு போகிறதோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்டாக்குறதோ, மருந்துகளை கண்டுபிடிக்கிறதோ இதெல்லாம் ஒன்றும் செய்கிறதில்ல. எல்லாம் அறிவினால் தான் உண்டாகும். சரி, இந்த அறிவு இவ்வளோ பலம் இருந்தாலும் கூட உணர்வு இல்லைன்னா அது பயனில்லாமல் போயிடும். வாங்க சிவகுமார் உட்காருங்க, லைட் போட்டுக்குங்க. இப்போ உங்ககிட்ட அறிவு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்களா? ஒருத்தர் சொல்கிறார் நான் எம்ஃபில் பாட்டனிங்கிறார். இன்னொருத்தர் நான் எம்டெக்கு கெமிக்கல் இன்ஜினியருங்கிறாரு. இதெல்லாம் அறிவில் இருக்குது. உணர்வில் பார்த்தோம்னு சொன்னால் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இவரும் கோவக்காரர், அவரும் கோவக்காரர், இவரும் பயப்படுறாரு, இவரும் பயப்படுறாரு, எல்லாருக்கும் எல்லா உணர்வு இருக்குது. ஆனால் அறிவில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்குது. ஒருத்தன் மலையாளம் பேசுகிறான், ஒருத்தன் தமிழ் பேசுகிறான், ஒருத்தன் இங்கிலீஷ் பேசுகிறான், ஒருத்தன் லாட்டின் பேசுகிறான். இதெல்லாம் அறிவில் இருக்குது. அறிவு தான் மொழியை உண்டாக்குது. அறிவினால்தான் மொழி வளர்கிறது. மொழி இருந்தால்தான் நம்ம அறிவை தேட முடியும். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் மொழியில் தான் பேசுகிறேன். ஒருவேளை எனக்கு அறிவு இல்லைன்னா நான் பேச முடியாது, எந்த மொழியும் இருக்காது, மிருகம் மாதிரி சத்தம் தான் போடுவேன். அப்போ நீங்கள் உணர்வு தான் இப்போ அடைய முடியும். இல்லை, அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதில் இருக்கின்ற ரெண்டாவது அம்சம். மூணாவது அம்சம் சித்தம்.
இது ரொம்ப 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 ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. நினைப்பு சக்தி, ஞாபக சக்தி எல்லாத்தையும் பதிவு பண்ணிடும். கண்ணு பார்த்தது, மனம் உணர்ந்தது, என்னை ஒருத்தர் திட்டாங்க, அந்த சப்தம் காது வழியாக வந்துச்சு, அதை நான் அறிவு அறிஞ்சுது, என்ன தான் கேலி பண்ணுறாங்கன்னு அறிவு தான் அறியும். உடனடியாக மனசு என்ன பண்ணோம், உணர்வு உண்டாக்கிடும். என்ன உணர்வு உண்டாக்கும், பழி வாங்குகிற உணவு, கோப உணவு, தக்க சமயம் வரும்போது இவங்களை நான் மாட்டி விடுவேன்னு சொல்லும். இந்த உணர்வு, இந்த பழி வாங்கு உணர்வை மனசு உண்டாக்கும். அறிவு என்ன பண்ணும், அவங்க திட்டினதை ஆராய்ச்சி பண்ணும். ஏன் இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அவங்கள எப்படி நம்ம பதில் கொடுக்கலாம் அப்படின்னு மனம் ஒரே சமயத்தில் உணர்வாகவும் அறிவாகவும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அப்படியே பதிஞ்சிடும். அந்த பதிகிற ஞாபக சக்தி, அது பேர் சித்தம்னு பேர். உங்கள் சித்தத்தில் தான் நீங்கள் ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி காலையில் சாப்பிட்ட டிஃபன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்வீங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு இதுதான் ஞாபகப்படுத்திருக்கு. ஆனால் அந்த சித்தம் இது இத்தனை கோடி வருஷமாக நம்ம வாழ்ந்த அத்தனை நன்னலை வச்சுருக்குதா? சரி, இந்த பிறவியில் சின்ன குழந்தையில் என்னென்ன சாப்பிட்டீங்கிறது 1-2 தான் உங்களால் சொல்ல முடியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஃபன் என்ன சாப்பிட்டீங்களான்னு சொல்ல முடியுமா? அப்போ அன்றைக்கு சொல்ல முடிஞ்சது, ஒரு வாரம் கழித்து சொல்ல முடியல. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திட்டான், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. அப்போ சித்தம் என்ன பண்ணுது, எதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை தேர்ந்தெடுத்து வச்சுக்குது, எதெல்லாம் உதவாக்குறையாதது மறந்துடுது. ரொம்ப பியூட்டிஃபுல் டூல் அது இந்த சித்தங்கிறது. ஆனால் அதுதான் சிலது மறக்கிறதுக்கு முடியாமல் கஷ்டப்படுறாங்க. சில பேர் மறந்துட்டேன் நினைவுபடுத்துறது கஷ்டப்படுறாங்க. சாவி எங்கே வச்சேன்னு தெரியலையே, அது பண்ணுறலையே, இது பண்ணலன்னு மறதி இருந்ததுன்னா கஷ்டப்படுறாங்க. சில பேர் மறதி வேணுங்கிறாங்க. எனக்கு இது எப்போ பார்த்தாலும் ராத்திரி தூங்கும் போதில் இதே நினைப்பு வருது, 10 வருஷமாக அது கஷ்டப்பட்டுருக்கிறேன், எனக்கு கோபத்தை அடக்க முடியலையே, பயத்தை நீக்க முடியலையே அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப கவலைப்படுறதுக்கு வேண்டிய எண்ணங்கள் அதையே சிந்திக்குது பாருங்கள். சித்தத்திலேருந்து தானே வருது. நம்ம பட்ட துன்பங்களும் அவமானங்களும் சித்தத்தில் தானே பதிவாகிருக்குது. அதனால தான் ஒருத்தன் கேட்குறான், 2 மனம் வேண்டும். ஒன்று அன்பான வாழ்க்கையை நினைத்து வாழறதுக்கு ஒன்று வேணும், இந்த பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்து போகிறதுக்கும் ஒரு மனம் வேணும். அவன் கேட்குறது சித்தந்தான். இந்த சித்தத்தில் சிலதெல்லாம் அழிக்க முடியலைங்க. இந்த சித்தம் எப்படி ஞாபகம் வச்சுக்குதுங்கிறத என்ன லாஜிக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எதெல்லாம் நமக்கு இன்பம் தருதோ, ரொம்ப துன்பம் தருதோ, இதெல்லாம் நினைவு வச்சுக்கோ. இன்பமும் துன்பமும் தராதது நினைவு வச்சுக்காது. இப்போ ஒரு மேக்ஸ்வெல்ஸு ஈக்குவேஷன் ஒன்று போடுறேன்னு வைங்க. 4 மேக்ஸ்வெல்லுங்கிற 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாரு. அந்த ஈக்குவேஷனை போர்டில் போடுறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்களா? ஏன், அது இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவகாட்ரோ நம்பர் என்ன வேணுமா, எப்படி அவகாட்ரோ ஒரு நம்பர் மாலிகுலர் வெயிட்டை வச்சுட்டு அதில் எவ்வளோ ஆட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத நான் ஒரு கிளாஸ் எடுப்பேன். அதில் உங்களுக்கு சந்தோஷமே இல்லை, என்னையா போர் அடிக்கிறேன், ஆனால் எனக்கு அது சந்தோஷம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றுத்தில் சந்தோஷம் இருக்குதுங்க. இப்போ சித்தம் எது ஞாபகம் வச்சுக்குது, எது உனக்கு சந்தோஷம் தருதோ அது ஞாபகம் வச்சு, எது துக்கம் தருதோ அது ஞாபகம் வச்சுக்கும். ஏன்னா அந்த நாளைக்கு அந்த துக்கத்துக்கிட்ட போயிடக்கூடாது பாருங்கள். இப்போ நினைவு இருந்ததுக்காக தானே மறுபடியும் இப்போ ஒரு பறவைக்கு நினைவு இல்லைங்க. ஒரு வண்டு இந்த கண்ணாடியில் போய் மோதுது, அது வழி இருக்குதுன்னு நினச்சிட்டு போகுது, 10 தடவை மோதுது, அறிவு வர வேண்டாம்? மோதனா அந்த வழி இல்லைன்னு தெரியுது, ஆனால் ஏன் 10 தடவை போகுது? நீங்கள் ஒரு தடவை போய் அந்த இடத்துல கண்ணாடி இருந்து இடிச்சிட்டுன்னு சொன்னோன்னா இன்னொரு தடவை போவீங்களா? சித்தந்தான் காரணம். நினைவு வச்சுக்குது. இங்கே போனால் அங்கே வழி இல்லை, கண்ணாடி வச்சுருக்கிறாங்க, கண்ணு மண் தெரியாமல் போனோம்னா முட்டிக்குவோன்னு தெரியுது, ஆனால் அது வண்டுக்கு தெரியலையே. அப்போ அதுக்கு அறிவும் இல்லை, சித்தமும் இல்லை, ஆனால் உணர்வு மட்டும் இருக்குது, தப்பிச்சு ஓடினோன்ற உணர்வு மட்டும் இருக்குது. இதை வச்சுட்டு பார்க்கும்போது நமக்குள்ளே எத்தனை அம்சங்கள் மனசுக்குள்ளே இருந்து இப்போ கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ அடுத்த கேள்வி கேட்க போகிறேன், சித்தம் இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்கள். பிரச்சனையே இருக்காதா? பெரிய பெரிய பிரச்சனை வரும். உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் தெரியாது, இடது கால் செருப்பு வலது கால் தெரியாது, வீட்டு அட்ரஸ் தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னான்னு கூட தெரியாது. நிறைய பேர் இந்த நினைவு சக்தி போன உடனே மாமியார் தான் இப்போ தான் டிஃபன் கொடுத்துருந்துருவாங்க. நான் ஒருத்தர் உட்காந்துட்ருக்கிறேன், யாராவது கண்டுக்கிறாங்களா? ஒருத்தர் கூட டிஃபன் கொடுக்கவே இல்லை அப்படின்வாங்க. அப்புறம் அவங்க ரகசியம் பாரு உங்கள் பாட்டி என்ன சொல்லுதுன்ட்டு. இந்த கிழவி எப்பவுமே இப்படி தான், இப்போ தானே போட்டு வந்தேன்,
அப்புறம் அவங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து வரணுன்னே மகனை கூப்பிட்ட உடனே, பாரு உன் பொண்டாட்டி எனக்கு டிஃபன் கொடுக்காம காய போட்டுட்ருக்குறாங்க. அவர் அதை நம்புவார். இந்த ஞாபக சக்தி இல்லை. ஒரு பெரிய ஒரு முதலாளி, லக்ஷ்மி மில்ஸ் ஓனர் அப்படின்ற ஒரு பெரிய மில்லுக்கு ஓனரு. அவர் கடைசி காலத்தில் நினைவு இழந்துட்டார். நினைவெல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஒரு சில நினைவு மட்டும் இருக்குது. எல்லா நினைவும் போயிருந்தாலும் பரவாயில்ல, ஜாம்பி மாதிரி நடந்துகிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பத்திரமாக ஒரு கால் செருப்பை கொண்டு போய் பீரோவில் வச்சு பூட்டியிருக்கிறார். அவர் செத்த பிறகு எல்லாம் திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ஒரு ரப்பர் செருப்பு இருக்குமே, இந்த உள்ள தொழுகி பின்னாடி பின்னு குத்தி அந்த மாதிரி ஒரு செருப்பு ரோடுலேருந்து பொறுக்கிட்டு வந்து உள்ளே வச்சுருக்கிறார். அவர் பெரிய கோடீஸ்வரன். தன் கோடீஸ்வரனை மறந்துட்டார். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்குது, இந்த பொருளெல்லாம் நமக்கு பயனுங்கிறது ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த ஞாபக சக்தி நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலை கொண்டு போகுது பாருங்க. ஆனால் ஒருத்தனுக்கு துன்பங்கள்லாம் கொடுக்கறது எங்கேருந்து? ஞாபகம் தானே. இந்த உலகத்தில் வந்து வெற்றிகரமாக வாழ்வதற்கு நினைவு சக்தி தானே. அந்த நினைவு சக்தியை தான், இந்த மறதியை தான் நம்ம அழிக்கணும். இந்த ஞானத்துக்கு எதிரியாக இருக்கிறது மறதி தான். அது பேர் அபஸ்மரம் பேர். ஸ்மரணம் அப்படின்னா நினைவு வச்சிருக்கிறது, ஸ்மிருதி. அபஸ்மரம்னா மறந்து போதல். அதனால தான் அது பேர் நடராஜர் காலு கீழே வச்சு மிதிச்சிருப்பார். அவன் பேர் அபஸ்மரம் பேர். தட்சிணாமூர்த்தி காலில் கீழே பார்த்தா ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். நான் கூட கேட்டேன், குழந்தைய போட்டு மிதிக்கிறாரு அப்படின்னு. இல்லைடா, அது பேர் அபஸ்மரம் அப்படின்னு என் குருநாதர் சொல்லி கொடுத்தார். அபஸ்மரணம் தான் என்ன, நினைவு சக்தியை இழக்கல் அப்படின்னு. இப்போ சித்தம், சரி, இந்த சித்தங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிறவியில் மட்டுமே இந்த சித்தம் வந்து எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆத்திச்சூடி படிச்சிங்களே, எத்தனை வயசில் படிச்சிங்க? ரைம்ஸு, அந்த ரைம்ஸ் இப்போ கேட்டால் உங்களுக்கு சொல்ல முடியுதுல்ல. சின்ன வயசில் பாபா பிளாக் ஷீப், நான்லாம் அந்த ரைம்ஸ் படித்ததில்லை. இந்த குழந்தைங்கள்லாம் தெருவில் இருக்கும்போது பார்க்க முடியுது. நான் வளர்ந்து பெரியனால இதெல்லாம் ரைம்ஸ் போல இருக்குது. நாங்கள்லாம் கிண்டர் கார்டன்லாம் படித்ததில்லை. கார்ப்பரேஷன் ஸ்கூலில் 6 வயசில் தான் போய் படித்தேன். எங்களுக்கு சித்தத்தில் இருக்கிறதெல்லாம் ஆத்திச்சூடி தான் ஞாபகம் இருக்குது. பாபா பிளாக் ஷீப் தெரியாது. எத்தனை ஞாபகம் வச்சுருக்கு பார்த்தீங்களா? எதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்குதுன்னு பார்த்தா, உங்கள் உணர்வை எதெல்லாம் தூண்டுச்சோ அதெல்லாம் நினைவில் இருக்கும். உணர்வை தூண்டாத தகவலெல்லாம் போயிடும். செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ நடந்தது, நாசி எப்போ வந்து கேப்சர் பண்ணாங்க, நேட்டோ ஒப்பந்தம் எப்படி இருந்தது, வாட்ஸ்அப் பேக்ட்னா என்ன, உங்களுக்கு கேட்ட ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா அது உங்களுக்கு உணர்வே தரல. ஆனால் ஒரு டீச்சருக்கு தேவைப்படுது, அவருக்கு உணர்வு தருது. உணர்வு பூர்வமாக ஒரு தகவல் கிடைச்சதுன்னா அது சித்தம் பத்திரப்படுத்திக்கும். அதில் துன்ப உணர்வையும் அது பத்திரப்படுத்திக்கும், இன்ப உணர்வையும் பத்திரப்படுத்திக்கும். அந்த சித்தத்தை நம்ம நோட் பண்ணணும். இந்த சித்தம் இந்த பிறவி மட்டும் இல்லைங்க, பல கோடி பிறவிகளாக இருக்கிறது அத்தனையுமே அதில் பதிஞ்சிருக்குதான். இதுதான் கர்ம வினைகளை பதிகிற இடம். ஒருத்தர் செய்த பாவ புண்ணியங்கள் அவனுக்கு நினைவில்லாமல் போகலாம், ஆனால் பத்திரமாக அவனுடைய சித்தத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. யாரையும் ஏமாற்ற முடியாது. இப்போ சாமி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறாரு, அவரெல்லாம் குறித்து வைக்கிறாருன்னு போது நம்ம பயந்துட்டு இருப்போம்ல, பேனா பென்சில் வச்சுட்டு. இல்லை, அவர்கிட்ட நோட் புக்கும் பென்சிலும் உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு. நீ செய்கிறத நீயே ரெக்கார்ட் பண்ணிக்க. இப்போல்லாம் பாடி கேமரான்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல போலீஸ்க்கெல்லாம். இந்த பாடியிலே அந்த கேமரா இருக்கும். அவன் எங்கே போனாலும் எந்த போனாலும் அது கேமரா எடுத்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கு மறந்துட்டா கூட அந்த கேமரா எடுத்து பார்த்துட்டு அவன் யாரோட பேசினா என்னென்ன பேசினா ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடி கேமரா நம்மக்கிட்டே இருக்குது. அது பேர் சித்தம். அதில் தான் மறைவாக எழுதப்பட்டிருக்கு, நமக்கே தெரியாமல் எழுதி வச்சனால அது குப்தம். குப்தம்னா மறைஞ்சிருக்குது. என்ன பெரிய குப்தமா அது? இப்போ சித்தம்னா எழுதுறது, குப்தம்னா மறைவாக. அதனால் பேர் சித்திரகுப்தன்னு பேர். அவன் தான் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறான் யம தர்மராஜாவுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. சித்தந்தான் எழுதுகிறவன் யார்? நான் தான். சித்திரகுப்தன் யார்? நானே தான். ரகசியம் குப்தா. ஆமாம், குப்தா அப்படின்னு வடநாட்டில் சில பேருக்கெல்லாம் பேர். ஏன்னா அவங்க கணக்கு எழுதுகிறவங்க. அவங்க நமக்கு ஒரு கணக்கு எழுதும், அவர் கணக்கு எழுதுவான். அதன் பேர் குப்தா. குப்தான்னு பேர். குப்தான்னா ரகசியமாக அவங்க நிறைய பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க, வைசியர்களாக இருப்பாங்க. இந்த தாசர்கள்னு சொல்கிறவங்கெல்லாம் சூத்திரர்களாக இருப்பாங்க, அவங்களாம் தாசர்னு பேர். சத்திரியர்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது, அவங்க வந்து நிறைய பேர்களாக இருக்குது. இப்போ வேண்டாம். இப்போ சித்தங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சித்தம் நல்லதும்
கெட்டதும். சித்தத்தினால தான் நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறோம். இந்த சாஸ்திரம்னா நினைவு வருது. ஆனால் துன்பத்துக்கு காரணம் அதுதான். ஒருத்தர் இன்ஸ்டிங்க்ட்லேருந்து சிலதெல்லாம் செய்கிறார். உள்ளுணர்வு அது தூண்டிடுச்சு, அவர் செய்துட்டார். அது தொட்டுருக்கூடாது, அவர் தொட்டுட்டார். அதை பேசிடக்கூடாது, அவர் பேசிட்டார். அவர் அந்த மாதிரி முடிவெடுத்துருக்கூடாது, முடிவெடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் அப்படி முடிவெடுத்தாருன்னா அது காரணம் சித்தந்தான். அதுக்கு பேர் வாசனைன்னு பேர். இந்த சித்தத்தில் பழைய ரெக்கார்டெல்லாம் வாசனை ரூபமாக இருக்கும். போன இதுக்கு முன்னாடி இருந்த 4 பிறவியில் அவன் துன்பம் அனுபவிச்சான்னு வைங்க. அடக்குமுறையிலையும் ஒடுக்கப்பட்டோம், கணவனால் துன்புறுத்தப்பட்டோம், பெற்றோர்களால் அடித்து நொறுக்கப்பட்டோம், அப்புறம் ஜெயிலில் இருந்தோம். அவன் பயந்து பயந்து வாழ்ந்துருக்கிறான்னு வைங்க. அவனுக்கு துணிச்சல் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை, 4 வாழ்க்கை அவன் வாழ்ந்துருந்தான்னா அது அப்படியே வாசனை ஆகிடும். இந்த பிறவியில் அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? ரொம்ப கோழையாக இருக்கும், தொட்டுறதுக்கெல்லாம் பயந்துடும். நான் தான் தப்பு செய்தேன்னு எல்லாம் நினச்சிக்குவாங்கன்னு அது பயந்துக்கும். நீ பண்ணலாமா, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்னாலும் இல்லை என்ன அடிப்பாங்க டீச்சரு அப்படின்னு ஆகிடும். இல்லை எங்கள் அப்பா வந்தானே என்ன தான் சொல்லுவார், என் தம்பி தான் பண்ணானே என்ன தான் பண்ணுவார் அப்படின்னு பயந்துடும். தற்கொலை பண்ணிக்க போயிடும், தப்பிச்சு ஓட பார்க்கும். இதெல்லாம் ஏன் வருது? இந்த குழந்தைக்கு யார் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? வாசனை. பேர் வாசனைன்னு பேர். இப்போ சித்தம் ஒரு பெட்டி மாதிரி நினச்சிக்கிட்டோம்னா இங்கே மனசில் இந்த மேலே இருக்கிறதெல்லாம் இந்த பிறவி, இன்றைக்கி நடந்தது இதெல்லாம் இருக்கும். இந்த பிறவியில் இது இப்போ, இது நேற்று. நேற்றுன்னா கடந்த காலம். இன்றைக்கி நடந்ததெல்லாம் இப்போ அது சித்தத்தில் இருக்கும். இது மேல் மனசுங்கிறோம், இது ஆழ் மனசுங்கிறோம், இது அடி மனசு. இது கடந்த பிறவி. இந்த அடிமனம் இங்கே என்னெல்லாம் குப்பை போட்டிருக்கோம். ஒரு குப்பை தொட்டி எடுத்தோம்னா கிளற புது புது ஸ்மெல்லாக வரும். மேலே ஒரு செத்த நாய், அதுக்கப்புறம் யாரோ பழைய சாப்பிட்ட பொருளெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அப்புறம் வெங்காயத்தோல், இப்படியே கீழே போக போக பழைய வாசனைகள்லாம் வரும் இல்லையா? இந்த வாசனைகள் இதே மாதிரி சித்தத்துலேருந்து நமக்கு மனசில் வெளிப்படும். இந்த மனசையும் புத்தியையும் அது கட்டுப்படுத்தும். மனசை கோபப்பட வைக்கிறது யார் அப்படின்னா இந்த சித்தம் தான். ஏன் இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறார்? ஏன்னா உள்ளேருந்து வாசனை. ஏன் இப்படி தாராளமாக எடுத்து கொடுத்துட்றாரு இவர்? எங்கள் வீட்டுக்காருக்கு எவ்வளோ சொன்னாலும் இருக்க கையில் இருக்கிறதான் கொடுத்துட்டு பாருங்க. அப்படி சில பேர் இருக்கிறாங்க. வெறுங்கையோடு வருவார். என்னாச்சுன்னு சொன்னால் இது மாதிரி ஃப்ரெண்டு கேட்டான், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. என்னங்க இப்படி போய் பண்ணிட்டீங்களே? அவர் திருப்பி கொடுக்க மாட்டார், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு. ஏன் இது மாதிரி இயல்பாக ஒருத்தர் தியாகம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க? உங்கள் வாசனை. சில பேர் எல்லாத்தையும் பொறி வைப்பாங்க. பால் கவரு, பழைய அட்டை டப்பா, பழைய துணிகள் எதையும் போட மாட்டாங்க. குச்சி, நூல், இந்த அரிசி பை வந்ததுன்னா அந்த கெட்டியாக ஒரு நூல் வந்ததுன்னா அதை கூட சுருட்டி எடுத்து வைப்பாங்க. நாளைக்கு உதவும், நாளைக்கு உதவும், நாளைக்கு உதவும். அப்போ அது பேர் பரிக்கிரகம்னு பேர். எல்லாத்தையும் சேமித்து வச்சுக்கிறது. அவங்க வீட்டுக்குள்ளே போனோம்னா பயனில்லாத பொருள் நிறைய வச்சுருப்பாங்க. எடுத்து கொடுக்கவும் மாட்டாங்க, தூக்கி போட மாட்டாங்க. அப்படியே தூக்கி கொண்டு போய் போட்டோம்னா குப்பையில் கொட்டும்போது கொஞ்சம் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இதையும் போட்டிங்க அப்படின்னு ஒரு மூடி, ஒரு டப்பா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ போடுங்க அப்படின்பாங்க. அப்படி போட்ட பிறகு மனசு கேட்காது. இப்படி எல்லாத்தையும் பறித்து வச்சுக்கணும் அப்படின்னு ஏன் அவங்களுக்கு இருக்குது? சில பேர் ஒரு பொருளை கொடுத்தா உருப்படியாக வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாம் தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. ஒரு பையன் எப்படி இருப்பான், பென்சில் கொடுத்தா காணோம், ரப்பர் நேத்தான் வாங்கி கொடுத்தா காணோம், அப்புறம் சைக்கிள் வாங்கி கொடுத்தா எங்கே நிறுத்தினேன்னு தெரியாமல் வெறும் சாவியோடு நிற்கிறான். எங்கடா நிறுத்தினேன்னு கேட்டால் தெரியல. இது மாதிரி ஒரு பையன் இருந்தான். அப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போய் தேடிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வீட்டில் நின்றுட்டு இருந்தது. இது என்னங்கன்னா பாருங்கள், வெளியே தான் நின்றுட்டு இருந்ததுங்க, யார் வச்சாங்கன்னு தெரியல, நாங்கள் உள்ளே எடுத்து வச்சுட்டோம்னு, இந்த தம்பி தாங்க அப்படின்னு. இப்போ அவனுக்கு அப்படிப்பட்ட குழந்தையும் இருக்குது. இதெல்லாம் வாசனைகள். இப்போ சித்தம் நம்மக்கிட்ட இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் செய்கிற தப்புக்கெல்லாம் காரணம் உங்கள் மேல் மனசோ புத்தியோ இல்லை, சித்தம்தான்.
வாசனைகள். இந்த சித்தத்தில் இருக்கிற அடி மனசு அந்த வாசனைகள். சரி, இதை ஏன் நம்ம சபிக்கணும்? நல்ல வாசனை இங்கே போட்டோம்னா இது மேலே வருமா? இங்கே தானே வாசனை மேலே வந்து இந்த பிறவிக்கு வந்து இது செயல்படுது. நேற்று நடந்தது வரைக்கும் அது ஒரு வாசனை, பழைய வாசனைகள் இங்கே இருக்குது. நேற்று நடந்தது நேற்றுன்னா கடந்த காலம், 20 வருஷம் 30 வருஷம். இது இந்த வாரம் இந்த மாட்டம் இப்போ இருக்குது. இப்போ இந்த வாரம் நீங்கள் நடந்துக்கிற வாழ்க்கையெல்லாம் நேற்று போன வாரமோ அதுக்கு முந்தின மாதமும் நடந்த நிகழ்ச்சிகள் தானே காரணம். அந்த போன மாதமோ அதுக்கு முந்தின ஒரு வருஷமாக நடந்த நிகழ்ச்சிகள் காரணம், அதுக்கு கீழே இருக்கிறது தானே காரணம். இப்போ எல்லாமே காரணத்தை எங்கேன்னு போனோம்னா இப்போ யாரை குறை சொல்கிறது? சரி, இந்த குப்பையை போட்டது யார்? நீ தானே போட்ட. இப்போ நீ என்ன பண்ணுற? குப்பையை போடுறதை நிறுத்து, மலர் தூவு, நல்ல வாசனை வரலாமில்ல? இப்போ துர்வாசனைகளை நீக்கிறதுக்கு ஒரே வழி, இனிமேல் என் சித்தத்தில் பக்தி மனத்தை போடுவேன், அன்புங்க மலரை தூவுவேன், கருணைங்கிறது கொட்டுவேன், பாராட்டுங்கிற ஒரு நல்ல ஒரு உணர்வுகளை போடுவேன். இப்படி மேலே இருக்கிற மனசில் நிரப்பிக்கிட்டே வாங்கலேன். ஒரு நாள் அன்பை இன்னைக்கு காட்ட போகிறேன் எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கோமே. எல்லோரும் பார்த்து சிரிப்போமே. போகிற வரங்களாம் பார்ப்பேன். குப்பை எடுக்கிறது வீட்டுக்கு வந்தான்னா, என்னம்மா நீ சாப்பிட்டியா? நீ இப்படி என்ன அழுக்கெல்லாம் தூக்கி போக்குறதுன்னு மனசு கஷ்டமாக இருக்குது தங்கம். இப்படி ஒரு என்னம்மா செய்யுது, நாங்கள் அப்படி பிறந்துட்டோம், நம்ம அதெல்லாம் பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, காஃபி சாப்பிட்டு போயேன். அது இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு போவாங்க. இப்படி பேசுறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்? அன்பை காட்டு ஏங்க நம்ம தயங்குறோம்? நல்ல மலரை மேலே போட்டுக்கிட்டே வந்தால் இன்னும் ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு இந்த வாசனைகள் எங்கேருந்து வரும்? எந்த வாசனை உங்களை தூண்டும் அதிகமாக? நல்ல வாசனையா துர்வாசனையா? நல்ல வாசனை தானே. அதனால் மண்ணுக்கு இல்லை, நல்ல வாசனை கோயம்புத்தூர் பிறக்கிறாங்க. இங்கே பிறக்கிறாங்க, புண்ணியம் செய்தவர்கள் இங்கே பிறக்கிறாங்க. பாரத நாட்டு இங்கே தர்ம பூமி. அப்படி ஒரு வாசனை இருக்கும், அங்கே பிறக்கிறான். அவன் பிறந்தனால அந்த ஊருக்கு அந்த கெட்ட பேர். அப்புறம் அந்த ஊருக்கும் வராதவங்களாக இருக்கிறாங்களே, நல்ல வாசனை இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க. அவங்க எல்லாருமே குற்றவாளிகளாக சொல்ல முடியுமா என்ன? எல்லாமே இந்த குணங்கள் எல்லாமே இந்த சித்தவை இப்போ அந்த மனசை நம்ம வந்து அப்படியே கூறுபடுத்தி ஆராயிரும். சரிங்க, மனம் உணர்வு புத்தி அறிவு இது வந்து பிறந்த போதே இருப்பது, இது மாறாது இருப்பது, விலங்குகளுக்கெல்லாம் இருக்கக்கூடியது, யூனிவர்சல் எல்லாத்துக்கும். அறிவுங்கிறது வந்து பாலூட்டிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. பாலூட்டி வளர்க்குற மிருகங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அணில், எலி, நாய், பசு, மனிதன், குரங்கு இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்குது. அதிகமான அறிவு இருக்கிறது மனிதனுக்கு மட்டும்தான். அகங்காரங்கிறது என்னன்னா, இதை மூணுத்தையும் நானுன்னு ஒன்று அபிமானம் கொள்ளும். அதுவும் மனசுலேருந்து தான் இருக்குது. அந்த அகங்காரம் என்ன பண்ணும்? நான் புறப்படுறிய தங்கம், பத்திரமா போயிட்டு வா. மனம் இந்த அகங்காரம் என்ன சொல்லும்? நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மனசை நானுன்னு எடுத்துக்கிச்சு. நான் அன்பானவன், என்னை யாருமே அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க, நான் பயந்தவன், நான் கோபக்காரன் அப்படின்னு இந்த உணர்வோட ஒரு நான் ஒட்டிக்குது பாருங்க. கோபத்தோட நான் கோபக்காரன், நான் நல்லவன், நான் அன்புடவன், அந்த நான் தான் அகங்காரம். அப்போது இதோட ஒட்டினா என்ன சொல்லும்? நான் அறிவாளி, நான் சொல்கிறத கேளுங்க, உங்களத விட என் ஐடியா தான் பெஸ்ட்டு, ஏன் நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, என் அறிவுக்கு யாரும் மரியாதை கொடுக்குறதே இல்லை, என் பேச்சுக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் புலம்புறாங்க, இல்லை அறிவை பற்றி அதிகமாக பேசிக்கிறாங்கன்னா அவங்க அகங்காரம் நானுங்கிறது இந்த அறிவையே சுற்றிக்கிட்டு இருக்குது. சில பேர் டாக்டர்னு சொன்னாங்க, நான் டாக்டரா நீ டாக்டரா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்றதுக்காகவே அவனை கத்தியில் குத்திட்டாங்க. நான் செய்தியில் படித்தேன். இப்போ டாக்டருங்க சில சமயம் ஒரு கொடூரமாக நடந்துக்கிற மாதிரி நமக்கு இருக்குது. இவன் வந்து வலியில் துடிக்கிறான், அவங்ககிட்ட இந்த அன்பை எதிர்பார்க்குறான், கருணையை எதிர்பார்க்குறான், ஒரு ஆதரவை எதிர்பார்க்குறான். அவன் வந்து காசை மட்டும் பார்க்குறான். இப்போ இவனுக்கு கோபம் வருது. இப்போ நானுங்கிற அகங்காரம் மனசில் போயிடுச்சு. டாக்டருக்கு நானுங்கிற அகங்காரம் புத்தியில் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். அப்போது
சித்தத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த அகங்காரம் பழசெல்லாம் நினச்சி பார்க்கும். நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் அப்படி பண்ணேன், நான் அந்த அப்படின்னு பழசெல்லாம் எடுத்து பேசுகிறாங்க இல்லையா? அப்போ அவங்க அகங்காரம் எங்கே இருக்குது? பழசிலேயே தான் இருக்கும். இப்போ நடைமுறைக்கே வராது. பழசையே எடுத்து பேசிகிட்டே இருப்பாங்க, பழசை வச்சு திட்டிகிட்டே இருப்பாங்க. பாட்டி அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, இப்போ அவன் மாறி போயிட்டான், ஏன் அவனை திட்டிகிட்டு இருக்கிறேன்னு? அவனா நீ அவனை நம்பிகிட்டே இரு, அவன் எப்படி பண்ணான்னு தெரியுமா அப்படின்ட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க சொல்லுவாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, துரைசாமியை பார்த்தியா கண்ணு அப்படின்றாங்க. நான் பார்த்தம்மா அப்படின்னு. பாவி பாவம், ஒன்றுமே தெரியாது அவனுக்கு, அவனுக்கு ஏதாவது செய்து கொடு அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு. இப்போ துரைசாமி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஏதோ ஒரு காலேஜ் பையன், சின்ன பையன் இல்லை, அவருக்கு 59 வயசு ஆகுது. இந்த அம்மாவுக்கு பழைய நினைப்பே தான். தன் மகன் எப்போவுமே அப்பாவி, பிழைக்க தெரியாதவன். அவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் பெரிய சயின்டிஸ்டாக இருக்கிறாரு. நான் அங்கே போய் துரைசாமியை பார்த்தேன்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு அகங்காரம் எங்கே இருக்குது? சித்தத்திலேயே தான் இருக்குது. இப்போ அகங்காரங்கிறது நான் என்கின்ற ஒரு உணர்வு. இந்த உணர்வு இங்கே எல்லாம் போயிட்டு வரோங்க. ஒருவேளை அகங்காரம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இந்த மனம் தொந்தரவு தராது. அறிவில் இருக்கக்கூடிய பெருமிதமோ அறியாமையோ அதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு தராது. அப்புறம் சித்தத்தில் இருக்கக்கூடிய வருத்தங்களோ பயங்களோ வாசனைகளோ உங்களுக்கு என்னமே பண்ணாது. இந்த நான் ஒருத்தன் ஒட்டிக்கிட்டு தான் இதுக்கெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறேன். இந்த அகங்காரம் தான் இது மூணும் வெறும் கருவிகள் தான். மனம் வெறும் உணர்வை மட்டும் கொடுக்குது. அறிவு வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. சித்தம் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்குது. ஆனால் இது அத்தனையும் பயன்படுத்துகிறவன் யார்? அகங்காரம் தான். இப்போ யாரை திருத்தணும்? அகங்காரத்தை சரியாக திருத்திட்டோம்னா மனம் திருந்திடும். அகங்காரம் திருந்திடுச்சுன்னா புத்தி திருந்திடும். அகங்காரத்தை சரியாக வளர்த்துட்டோம்னு சொன்னால் அது சித்தத்தில் வாசனையை அழிச்சிடும். சித்தத்தில் 1000 வந்தாலும் அதை நான் பயன்படுத்த மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்போ செய்கிறேன் அப்படின்ற செயல் உரிமை, ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்கிறது யார்கிட்ட இருக்குதுன்னா அகங்காரம் கிட்ட தான் இருக்குது. அவன்தான் செய்பவன், அறிபவன், உணர்பவன். அவன் பயன்படுத்துகிற கருவிகள் இதெல்லாம் பாருங்கள். செய்பவனாக இருக்கும்போது உடம்பை பயன்படுத்துகிறான், அறிபவனாக இருக்கும்போது புத்தியை பயன்படுத்துகிறான், உணர்வாக இருக்கும்போது மனசை பயன்படுத்துகிறான், நினைப்பவனாக இருக்கும்போது சித்தத்தை பயன்படுத்துகிறான். இப்போது அந்த வன்னு போடுறல்ல, பார்ப்பவன், நினைப்பவன், அறிபவன் அப்படின்னு அவன் தான் அகங்காரம். மீதியெல்லாம் அவன் கையில் இருக்கக்கூடிய கருவிகள் தான். இவன் தான் ரொம்ப முக்கியமான ஆள். இவன் அகங்காரம். நம்ம அகங்காரங்கிற சொல்ல ஒரு ஆணவம் திமிருங்கிற அப்படி இல்லை. அகங்காரம் இருந்தால் தான் இந்த உடம்பை நம்ம காப்பாற்ற முடியும். இப்போ நானுங்கிற உணர்வு இந்த உடம்பில் இல்லைன்னா, இந்த உடம்பில் லாரி ஏறிட்டு போனாலோ அல்லது நோய் வந்தாலோ நான் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேன். அகங்காரம் தான் இந்த உடம்புக்கு பசி நேரத்துக்கு சாப்பாடை போடுது, தண்ணி தாக எடுத்தால் குடிக்க வைக்குது. அகங்காரங்கிறது உடம்புக்குள்ளே இருந்து நான் என்ற உணர்வை கொடுத்து நம்ம படிக்க வைக்கிறது அகங்காரம் தான். இந்த புக்கு போய் படி, இங்கே போய் அந்த கற்றுக்க அப்படின்னா அகங்காரம் தான் சொல்லிக் கொடுக்குது. அதனால் அகங்காரத்தை யாருமே தவறாக நினச்சிடாதீங்க. அது நல்ல அகங்காரம் கெட்ட அகங்காரம்னா இருக்கலாம், ஆனால் அகங்காரம் கட்டாயம் தேவை. இந்த அகங்காரம் ஞானியிடம் இருக்கும் பொழுது அது பழுத்த அகங்காரங்கிறோம். அஞ்ஞானிகிட்ட இருக்கும்போது பிஞ்சு அகங்காரம். பாரதியார் பாடுறாரு, காயிலே கசப்பதென்ன கண்ண பெருமானே, கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே. இந்த அகங்காரம் தான் இந்த காயாக இருக்கும்போது கசந்ததா, வாழ்க்கை கசப்பாக இருந்தது. ஆனால் அந்த ஞானம் பெற்ற பிறகு அவர் காசியில் போய் வேதாந்தம் கற்றுட்டு வந்தார், இங்கே கற்றுக்கிறத அங்கே கற்றுட்டு வந்தார். அப்புறம் சொல்கிறார், இதே அகங்காரம் இப்போ இனிக்குது எனக்கு அப்படிங்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காயை இந்த வேப்பங்காய் பச்சையாக இருந்தால் கசக்கும், நல்லா பழுத்துடுச்சுன்னா இனிக்கும். ஒரே காய், இந்த வெறும் அதே அந்த வேப்பங்காய் தான் இந்த பக்குவமடையாத அகங்காரங்கள். ஆனால் பக்குவம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அதை விட ஒரு உயர்வான அது எங்கேயோ கொண்டு போயிடும், உங்களை கடவுளுக்கு கொண்டு போய் கொடுத்துரும். இந்த மனசில் இருக்கக்கூடிய இந்த நாளே நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதெல்லாம் பார்த்துட்டோம். மனத்தின் பலவீனம்னு பார்க்குறோம். மணி என்னாச்சுங்க சார்? 6 ஆச்சா? இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி லோடாக இருக்குல்ல, கொஞ்சம் நிறுத்திட்டு
நாம் இந்த மனதின் பலவீனத்தையும் பலப்படுத்துறதையும் இன்னொரு வகுப்பில் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ மனதை பற்றி தான் படித்தோம், மன உறுதியை நம்ம இன்னும் பார்க்கல. பலவீனம் என்னங்கிறது பார்த்தோம்னா சஞ்சலமும் அழுக்கும் மனசில், அதாவது ஒட்டு மொத்தத்தில் இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அழுக்கு, இதனுடைய சஞ்சலம், இதுதான் ஒருத்தனுடைய பலவீனம். இப்போ நாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். நம்ம மனசை எப்படி நேர்மைப்படுத்தி மேலே கொண்டு போகிறது. இந்த மனங்கிறது இரும்பு குண்டாயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம கடலில் மூழ்கிட்டோம். அதுவே ஹீலியம் பலூன், அன்புங்கிற ஒரு பலூன் ஆகிட்டுன்னு வச்சுங்க, அப்படியே மேலே கொண்டு போயிடும். ஒருத்தன் இறந்த பிறகு நரகத்துக்கு போகிறானா, மிருகமாக பிறக்கிறானா, தெய்வலோகத்தில் தெய்வமாக வாழ போகிறானா, இல்லை பூமியில் வாழ போகிறானாங்கிறத நிச்சயம் பண்ணுறது யார்? மனம்தான். மனம் போல மாங்கல்யம். மாங்கல்யம்னா மங்களம், மங்களம்னா நல்ல முடிவு. எந்த முடிவுமே மனம்தான் நிர்ணயிக்குது. மனசை ஒரு பாட்டு இருக்குது, மனம் இருக்கணும், மனசு இருக்கணும், மனசு இருக்கணும், மல்லிகைப்பூ ஆட்டம் இல்லை, என்னது பச்சை குழந்தை ஆட்டம், அது வெளுத்திருக்கணும், வெளுத்திருக்கணும், மல்லிகைப்பூ ஆட்டம். இப்படி தான் மனசை வச்சுக்கணும். மனசு எப்படி இருக்கணும்? பச்சை குழந்தை ஆட்டம் இருக்கணும். அது கோபம் பயம் எதுவுமே இல்லை, அன்பாகவே இருக்குது. அதுக்கு ஒன்றுமே தெரியாது. யார் கூப்பிட்டாலும் கையை தூக்கிட்டு உள்ளே போயிடுது, எதை கொடுத்தாலும் வாயில் போட்டுக்குது. சண்டை பிடிச்சினா அடுத்த நிமிஷம் 2 தோளில் போட்டுட்டுது. இந்த அம்மா அப்பா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தவங்க அடிச்சுக்குவாங்க. உன் பையன் இப்படி பண்ணிட்டான், உன் பையன் பண்ணிட்டான். அப்புறம் அவங்க எட்டி பார்த்தா 2 பேரும் தோளில் கைப்பட்டு போயிட்டுருப்பாங்க. பச்சை குழந்தையாட்டம் மனசு வச்சுக்கோங்க. அது மல்லிப்பூ மாதிரி வாசனையாக இருக்கட்டும். அன்பு புத்தி இருக்கணும், புத்தி இருக்கணும், கத்தி முனையாட்டம், அதை வச்சு பழைக்கணும், வச்சு பழைக்கணும், சொத்து சுகமாட்டம். அற்புதமான பாட்டு இது. இந்த பாட்டு இந்த மனசையும் புத்தியும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த புத்தி கூர்மையாக இருக்கணும். இந்த புத்தி மழுங்கி போச்சுன்னு வைங்க, இந்த உணர்வு குதிக்க ஆரம்பிச்சிடும். புத்தி கூர்மையாக இருந்ததுன்னா கூறு போட்டு பார்த்துரும் நம்ம மனசையே. இனிமேல் நீங்கள் உங்கள் மனசை உழுக்கிற நாளையும் அனலைஸ் பண்ணுங்கள். தியானத்தில் உட்காருங்க. என் மனம், நான் தியானத்தில் அமர்ந்திருக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சாட்சியாக உள்ளேருந்து அதை சோதனை பண்ணி பாருங்கள். கோபத்தில் இருக்கா, பயத்தில் இருக்குதா, படபடப்பில் இருக்குதா, எதிர்பார்ப்பில் இருக்குதா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். பார்க்கலாம் இல்லை, தியானத்தில் உட்காந்து பார்க்கும்போது செக் மார்க் பண்ணிவிட்டு பயம் இல்லை, கோபம் இல்லை, ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய பதட்டம் இல்லை, அப்புறம் ஏமாற்றம் இல்லை, எப்படி தான் இருக்குது, சாந்தமாக இருக்கிறது அப்படின்னு தியானத்தில் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்புறம் புத்தியில் பாருங்கள், புத்தி என்ன நிச்சயம் பண்ணியிருக்குது, அவசரமாக வேலைக்கு போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், நான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதா அப்படின்னா எந்த திட்டமும் இல்லை. சித்தத்தில் பாருங்கள், ஏதாவது வாசனை வந்து உண்டாகுதா, பழைய நினைப்புகள் ஏதாவது வருதா அப்படின்னு பாருங்கள். தியானத்தில் உட்காரும்போது வரலன்னா தியானம் நல்லபடியாக நடக்கும். நிறைய பேர் தியானத்தில் உட்காந்து என்னால் சரியாகவே பண்ண முடியலன்னு காரணம் இந்த 3 அவங்க செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. மனசை செக் பண்ணணும், சாந்தத்தைப்படுத்தணும், அறிவை இந்த நிகழ்காலத்துக்கு கொண்டு வரணும், சித்தத்தை வாசனையை எந்த வாசனை உண்டாகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை பார்க்குற போது ஒருத்தன் தியானத்திலேருந்து பழகிட்டான்னு வைங்க, அது பேர் சாட்சி பாவனைன்னு பேர். தன்னையே அவன் ஒரு ஆள் மாதிரி வச்சு பார்க்குறான். என் மனம் எப்படி இருக்கிறது, என் புத்தி எப்படி இருக்குது, என் சித்தம் எப்படி இருக்குது, அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்க. தியானத்தில் அது பயிற்சி பண்ணலாம் இல்லையா, அது பேர் சாட்சி தியானம்னு பேர், அகங்கிருக தானம்னு பேர். அந்த தியானத்தில் சாட்சியாக இருந்து எதையெல்லாம் திந்திக்கூடாது, உங்களை தான் நீங்கள் பார்க்கணும். அதை வேதாத்திரி வந்து அகத்தாய்வுங்கிறார். அது செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இதை தான் பண்ணணும். அகத்தாய்வு எப்படி பண்ணணும்னு அவர் எப்படி சொல்லிக்கிறது எனக்கு தெரியாது. அந்த சொல் எனக்கு ஃபெமிலியராக இருக்கிறதுனால சொல்கிறேன். அவங்க என்ன சொல்லி தராங்க எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே சாட்சி பாவனையை நம்ம வளர்க்கணும். அதுக்கு தியானம் தான் நல்ல பயிற்சி. 1 வருஷம் தியானத்தில் உங்களுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை 4த்தையும் நீங்கள் சாட்சியாக பாருங்கள். அகங்காரத்தையும் கவனிக்கணும். இது எப்படி எதில் போய் ஒட்டுது, நான் எதில் நான் அதிகமாக நான் வாழறேன், அறிவில் வாழறேனா, உணர்வில் வாழறேனா, பழைய நினைவுகளில் வாழறேனா அப்படின்னு சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த தியானத்தில் உட்காந்து இனிமேல் அந்த தியானத்தை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள். சாட்சியாக இருங்க. இந்த தியானத்தில் பழகிட்டுன்னு வைங்க,
ஒரு வருஷம் கண்டினியூஸாக பண்ணிட்டீங்கன்னா சாதாரண தியானம் இல்லாத நிலையை கூட சாட்சி ஆகிடுவீங்க. கேர்ஃபுல்லாக மனசை கவனிப்பீங்க, கேர்ஃபுல்லாக புத்தியை கவனிச்சுட்டே இருப்பீங்க. உங்கள் சித்தத்தில் இந்த ஏதாவது உணர்வுகள், பழைய உணர்வு வருதான்னு பார்ப்பீங்க. டக் டக் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த தியானத்தை நான் சொல்லித்தர மாட்டேன், நீங்களே செய்துக்குங்க. அதுக்கு சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி எந்த தியானம் எப்படி உங்களுக்குள்ள வேலை செய்யுதுன்னு அவங்களுக்கு தெரியல. சும்மா உட்கார வச்சுறாங்க, இப்படி தொடுறாங்க, இது குண்டலினிங்கிறாங்க, ஆதார சக்கரங்கள் சொல்கிறாங்க. இல்லை, இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தியானம் ரொம்ப பலன் தரும். அப்புறம் தான் இந்த பலவீனத்தை நம்ம நிமித்த முடியும். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம புறப்பட்டுக்கலாம்.